ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லிங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க, அது கூட மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஒரு தடவை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டுருங்க. இதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி இந்த காலிஃப்ளவர் மறந்துடிச்சு தான் வருங்க, அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆகும். அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத புழுவெல்லாம் நிறையா இருக்குங்க, அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்ம காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாக கிடைக்குங்க. இது ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிட்டோங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடிமேடு சில்லி 65 மசாலா வாங்கியிருக்கேங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்க, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புங்க. அவ்வளோதான். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மசாலா பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்குவோம், அப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இது கடையில் வாங்குகிற மசாலா பாக்கெட்டுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருக்க மிளகாத்தூள், சில்லி பவுடர் போட்டுட்டுங்க, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி கடையில் வாங்கியிருந்தேன், அதனால் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சிக்கன் 65 மசாலா இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு. இதை பூரா தண்ணி தெளித்து லைட்டாக தெளித்து இந்த மசாலாலாம் எல்லா பக்கம் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஊறணுங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டு வரட்டும். இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணிக்கோங்க கையில். இது ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டாச்சுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் மசாலா ஆக்ட் ஆகணும், அதுக்காக கொஞ்சம் நல்லா பிசைகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சிடலாம். இப்போ ஊறியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்குங்க. நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை இது ஹையாகவே வச்சுக்கோங்க. வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது உடனே எடுத்துடாதீங்க, நல்லா மொறுன்னு வரணும். கொஞ்சம் டார்க்காக மாதிரி இருக்கும், அப்போ எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கிட்டத்தட்ட முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, வெந்தால் போதும். இது அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியால் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட வெந்துருச்சுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடணும், நல்லா டீப் ஃப்ரை ஆயிடணும். இது மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. அதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதையும் அதே மாதிரி கரண்டியால் கிண்டிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம லைட்டாக ஆனியன் வச்சுக்கலாம்.
அதே மாதிரி லெமன் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா மொறு மொறு